ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே டெல்லி சுல்தான்கள் பத்தி ஃபுல்லாவே பார்த்தோம். அது எந்தெந்த வம்சம் எப்படி ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன், ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர் பத்தி பார்க்க போறோம். அதாவது நிர்வாகம், கலை மற்றும் கட்டிடக்கலை பத்தி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பார்ப்போம். டெல்லி சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட். அதாவது இஸ்லாமிய அரசு. அங்க வந்து முஸ்லீம் லா தான் ஃபாலோ பண்ணாங்க. அதாவது ஷரிய சட்டத்த தான் ஃபாலோ பண்ணாங்க. இந்த இஸ்லாமிய அரசுல சுல்தான்கள் வந்து தங்கள வந்து கலீஃபாவின் பிரதிநிதி அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கலீப். அது மட்டும் இல்லாம கலீஃபாவோட படைத்தளபதினும் சொல்லிக்கிட்டாங்க. மன்னர்கள் வெளியிட்ட அறிக்கை மற்றும் நாணயங்கள்ல அந்த கலீஃபாவோட பெயர வந்து சேர்த்து வெளியிட்டாங்க. அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, கலீஃபா சொல்றவங்க தான் அந்தந்த நாட்ல மன்னரா ஆள முடியும். அதனால கலீஃபாவிடம் வந்து மன்சூர் அப்படிங்கிற பட்டத்த வாங்கிக்கிட்டாங்க. அதாவது அவங்க கையிலேருந்து ஒரு எழுத்து பட்டயத்த வாங்கி, அத வச்சு ஆட்சி செஞ்சாங்க. டெல்லி சுல்தான்ல பார்த்தீங்கன்னா, சுல்தான் தான் அல்டிமேட் அத்தாரிட்டி ஆஃப் த மிலிட்டரி, லீகல் அண்ட் பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ். அதாவது ராணுவம், சட்டம் மற்றும் அரசியல்ல வந்து முழு அதிகாரமே அவங்கட்ட தான் இருந்துச்சு. இவங்கட்ட தான் இறுதி மேல்முறையீடும் நம்ம செய்ய முடியும். ஃபைனல் கோர்ட் ஆஃப் அப்பீலே சுல்தான் தான். அதாவது பார்த்தீங்கன்னா, சுல்தான்கள் வைக்கிறது தான் சட்டம். அவங்க யாருக்கும் கட்டுப்படணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, முஸ்லீம் ரிலிஜியன்ல உலேமாக்கள் அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் மதபோதகரா இருந்தாங்க. அவங்களுக்கே வந்து முகமது பின் துக்ளக் வந்து தண்டனை குடுத்தாரு. அதனால முழு அதிகாரமும் சுல்தான்ட்ட தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மன்னருக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற வாரிசுரிமை வந்து தெளிவாக சொல்லல. மோஸ்ட்லி வந்து நோபல்ஸ் யார சொல்றாங்களோ, அவங்க தான் மன்னரா வந்தாங்க. சுல்தான் தான் பார்த்தீங்கன்னா, ராணுவ தளபதியாவும் இருந்தாரு. அவர்ட்ட தான் இறுதி மேல்முறையீடும் சொல்ல முடியும். பால்பன் வந்து தன்னை தானே கடவுளின் பிரதிநிதியா வந்து சொல்லிக்கிட்டாரு. இந்த பூமியில வந்து கடவுளோட பிரதிநிதியா தான் தான் ஆட்சி செய்கிறதா பால்பன் சொன்னாரு. அலாவுதீன் கில்ஜி வந்து எந்த ஒரு சட்டத்தையும் ரொம்ப ஒண்ணும் ஃபாலோ பண்ணல. ஆனா மக்களுக்கு தேவையானத மட்டும் தான் செஞ்சாரு. அதாவது முழுக்க முழுக்க முஸ்லீம் சட்டத்த ஃபாலோ பண்ணாம, முழு அதிகாரத்தையும் அவரே எடுத்துக்கொண்டாரு. டெல்லி சுல்தான் பேரரசு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லும் பரவி இருந்துச்சு. காஷ்மீரையும், கேரளாவையும் தவிர இந்தியா ஃபுல்லா இருந்துச்சு. அந்த வாரிசுரிமை சட்டத்த பத்தி நம்ம முன்னாடியே பார்த்தோம். அடுத்து டெல்லி சுல்தான் மினிஸ்டர் பார்ப்போம். அதாவது அமைச்சர்கள். நைப் இவங்க வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க. சுல்தானுக்கு அடுத்தபடியா இருந்தாங்க. அடுத்து வசீர். இது வந்து நிதித்துறையை சேர்ந்தவங்க. திவான் ஐ விசாரத். அடுத்து மிலிட்ரி, ராணுவம். திவான் ஐ ஆரிஸ். இவங்களுக்கு கீழ ராணுவம் இருந்துச்சு. ராணுவத்துக்கு தேவையான ஆளெல்லாம் இவங்க தான் சேர்த்தாங்க. ஆனா ராணுவ தளபதி யாருன்னா சுல்தான் தான். அப்புறம் வீரர்கள் பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் கில்ஜி கொண்டு வந்து சேரா அப்படின்னு வீரர்கள் குடுப்பாங்க. அது வீரர்களோட அடையாளத்த குறிக்கும். அவங்க என்னென்ன பதவியில இருக்காங்கங்கிறத குறிக்கும். அடுத்து தாக். இது வந்து குதிரைகளுக்கான அடையாள முறை. இதுவும் அலாவுதீன் கில்ஜி தான் கொண்டு வந்தாரு. சுல்தானோட படையில பார்த்தோம்னா, முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, இந்துக்களும் இருந்தாங்க. அவங்க வந்து காலாட் படையிலயும், குதிரை படையிலயும் இருந்தாங்க. அடுத்து மதத்துக்குன்னே ஒரு அமைச்சரவை இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா, திவான் ஐ ரிசாலத். அடுத்து சடார். இவங்க வந்து தலைமை நீதிபதி காசின்னு சொல்லுவாங்க. சீஃப் காசி அவங்க தான் ஹெட் ஆஃப் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட். அடுத்து திவான் இ இன்சா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ். அடுத்து டெல்லி சுல்தானோட மாகாண நிர்வாகத்தை பற்றி பார்க்க போகிறோம். டெல்லி சுல்தான் வந்து ஒரே பேரரசாக இருந்ததுனால அதை ஆட்சி செய்ய கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மாகாணங்களாக பிரித்தாங்க. அதுக்கு பேர் இக்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கவர்னராக யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, அதாவது ஆளுநராக முக்தீஸ் அல்லது வாலிஸ்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும், சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும், அப்புறம் வரியை வசூலிக்கணும். இக்தாக்கில் வந்து மாவட்டங்களாக பிரித்தாங்க. இப்போ மாவட்டம்னு சொல்லுவாங்க, அப்போ சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆட்சி செய்கிறவங்க வந்து சிக்தார். அடுத்து அதை பர்கானாவா பிரிச்சாங்க. பர்கானாங்கிறது கிராமங்கள். இத ஆட்சி செஞ்சவங்க வந்து ஆமீர். அடுத்து பார்த்தீங்கன்னா, 100 அல்லது 84 கிராமங்களின் தொகுப்பு. அதுக்கு பேர் சௌராலின்னு சொல்லுவாங்க. 100ஆ 84ங்கிறது ஆராய்ச்சியாளர்களுக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்கிறதுனால, அத 100 அல்லது 84ன்னு அவங்களே சொல்ட்டாங்க. கிராமம் தான் அடிப்படை அழகா இருந்துச்சு. கிராம தலைவர் வந்து முக்காதம் அல்லது சௌத்ரின்னு சொல்லுவாங்க. அடுத்து கிராம அக்கவுண்டன்ட், அதாவது வில்லேஜ் அக்கவுண்டன்ட் பத்வாரின்னு சொல்லுவாங்க. அடுத்து சுல்தான் வந்து தன்னோட நேரடி கட்டுப்பாட்டிலேயே சில இடங்கள வச்சுக்கிட்டாரு. அதுக்கு பேரு காலிசான்னு சொல்லுவாங்க. சுல்தானோட சொந்த படை வந்து ஹசீம் ஐ கால்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டெல்லி சுல்தானோட மதம் பத்தி பார்ப்போம். மதம் என்ன மதம்னா, மோனோதெயிசம் ஒன் காட். ஒரு கடவுள் கோட்பாடு. இஸ்லாமிய அரசு. பெண்கள் வந்து பர்தா அணியணும் அப்படிங்கிறத வந்து இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினவங்க வந்து டெல்லி சுல்தான். என்னதான் இஸ்லாமியரா இருந்தாலும், ஹிந்துக்களையும் அவங்க வந்து ஒண்ணுமே செய்யல. அதாவது ஹிந்து வழிபாட்ட அவங்க வந்து தடுக்கல. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, 13ஆம் நூற்றாண்டுல கர்நாடகால
வீர சைவம் அல்லது லிங்காயத் பிரிவு அப்படின்னு ஹிந்துலேயே ஒரு பிரிவை பசவர் என்ற முனிவர் வந்து தோற்றுவித்தார். அவர் வந்து ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காரு. அதுவும் பரமசிவன் தான் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் சாதியையும், பிராமணர்களையும் விமர்சித்தாங்க. அடுத்து மகாராஷ்டிரால நாமதேவர் அப்படிங்கிறவரு இந்து மதத்த பரப்புனாரு. கோரி பார்த்தீங்கன்னா, அதாவது முகமது கோரியே தன்னோட நாணயத்தில லட்சுமி பெண் தெய்வத்த வந்து பொறிச்சிருக்காரு. முகமது பின் துக்ளக் வந்து சமண துறவிகளுக்கு பாதுகாப்பு அளிச்சாரு. முகமது பின் துக்ளக் வந்து சமண துறவிகளுக்கு பாதுகாப்பு அளித்தாரு. அடுத்து ஹோலி பண்டிகையை கொண்டாடினாரு. ஹோலிங்கிறது ஒரு இந்து மதம். ஹோலி பண்டிகையை கொண்டாடின சுல்தான் யாருன்னா முகமது பின் துக்ளக். டெல்லி சுல்தான்கள் வந்து ஹிந்து அப்பர் கேஸ்டில் உள்ளவங்ககிட்ட ஒரு நல்ல ரிலேஷனில் இருந்தாங்க. ஆனால் லோவர் கேஸ்ட் மக்களை வந்து எந்த மன்னராக இருந்தாலுமே அவங்கள போட்டு பாடாக தான் படுத்திட்டு இருந்தாங்க. கியாசுத்தீன் பாரனிங்கிறவர் வந்து சுல்தான் வந்து ஹிந்துக்கள், மங்கோலியர்கள் பல கடவுளை வந்து கும்பிடுறவங்கள வந்து சப்போர்ட் பண்ணதை வந்து வெறுக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் வந்து எவ்வளோ வரி கட்டுதாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கோயில் கட்டுறதுக்கு வந்து அனுமதிச்சாங்க. அதை வந்து ஜிஸ்யா ஓ கராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம இந்துக்களுக்கும் கொடுத்தாங்க. அதாவது இந்துக்களுக்கு நிறைய பட்டம் கொடுத்தாங்க. ராய், ராணா, தாக்கூர், ஷா, மக்தா, பண்டிட் அப்படிங்கிற பெரிய பெரிய பட்டங்களையும் கொடுத்தாங்க. ஸோ டெல்லி சுல்தான் பார்த்தீங்கன்னா, என்னதான் இஸ்லாமிக் ஸ்டேட்டாக இருந்தாலும் இந்துக்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமி டெல்லி சுல்தானோட பொருளாதாரம் பற்றி பார்ப்போம். 14வது நூற்றாண்டில் டெல்லி மற்றும் தௌலதாபாத் அதாவது தேவகிரி இது வந்து பெரிய நகரங்களாக உருவந்தது. அதாவது உலகத்தில் உள்ள பெரிய நகரங்களில் அதுவும் இருந்துச்சு. அடுத்து 13, 14வது நூற்றாண்டில் தங்கம், வெள்ளி வந்து நாணயங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. டெல்லி சுல்தானோட லேண்டு பார்த்திங்கன்னா இக்தான்னு சொல்லுவாங்க. இது வந்து அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்து காலிசா இது வந்து சுல்தானோட நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது. இனாம் அப்படிங்கிறது வந்து மதங்களுக்காக கொடுக்கப்பட்டது. அதாவது பள்ளிவாசல், மசூதி கட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட நிலம் தான் இனாம். அடுத்து கில்ட்ஸ் அப்படின்னு சிறிய நிலப்பிரபுக்கள் வந்து டெல்லி சுல்தான் காலத்தில் இருந்தாங்க. அடுத்து இந்து ராய் அப்படின்னு சுதந்திரமான அரசுகளும் டெல்லி சுல்தான் கீழே இருந்தாங்க. ஃபிரோஸ் துக்ளக் வந்து தோட்டக்கலைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து வளர்கிறதுக்காக ஊக்குவித்தார். இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் வந்து பெர்சியன் கல்ஃப், வெஸ்ட் ஏசியா, அது மேற்காசியா, அடுத்து தென்கிழக்கு நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணாங்க. அதில் முக்கியமான இடங்கள் கேம்பே ஆஃப் குஜராத், அதாவது குஜராத் வளைகுடா பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல், தங்கம் மற்றும் வெள்ளிகளுக்காக புகழ் பெற்றது. அடுத்து இறக்குமதி எங்கேருந்துலாம் பண்ணாங்கன்னா ஹை கிரேட் டெக்ஸ்டைல்ஸ், கிளாஸ்வேர், ஹார்சஸ் ஃப்ரம் வெஸ்ட் ஏசியா, மேற்கு ஏசியா இருந்து குதிரைகள், ஹை கிரேட் டெக்ஸ்டைல், அப்புறம் கண்ணாடி இந்த மாதிரிலாம் வாங்கினாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பட்டு மற்றும் போர்சிலின் எங்கேருந்து வாங்கினாங்கன்னா சீனா. டெல்லி சுல்தானில் வணிகத்தை பார்த்தோம்னா 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று உள்நாட்டு வணிகம், இன்னொன்று வெளிநாட்டு வணிகம். இன்லேண்ட் ட்ரேடு, ஓவர்சீஸ் ட்ரேடு. உள்நாட்டு வணிகம் யார் கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா குஜராத்தி, மார்வாரி, இஸ்லாமிய, போரா வியாபாரிகள் அவங்க கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. வெளிநாட்டு வணிகம் வந்து முல்தானிஸ், முக்கால்வாசி இந்துக்கள் தான். அடுத்து குராசிமிஸ், ஆப்கான் இஸ்லாமியர்கள் கட்டுப்பாட்டில் வெளிநாட்டு வணிகம் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா குஜராத்திகளும் மார்வாரிகளும் மோஸ்ட்லி சமணர்களாக தான் இருந்தாங்க. டெல்லி சுல்தான்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா குஜராத்திகளும் தமிழர்களும் வந்து கடல் வணிகத்தை தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. டெல்லி சுல்தான்கள் காலத்தில் நிறைய ரோடு கட்டினாங்க. அதை வந்து ராயல் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பெசாவர் டு சோனார்கான். முகமது பின் துக்ளக் வந்து தௌலதாபாத் வர ரோடு போட்டார். டெல்லியிலேருந்து தௌலதாபாத் வர. அடுத்து போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பயணிகள் தங்குவதற்கு சராய்ஸ் அப்படின்னு கட்டடங்கள் கட்டி வச்சுருந்தாங்க. வந்து சத்திரங்கள் அப்படின்னு நாம் சொல்லலாம். டெல்லி சுல்தான்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா பருத்தி மற்றும் பட்டு உற்பத்தி வந்து ரொம்பவே செழிப்பாக இருந்துச்சு. ஒரு பட்டு உற்பத்தி நிறுவனம் வந்து பெங்காலில் கட்டியிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்கள் காலத்தில் தான் சீனாவில் வந்து பேப்பர் உற்பத்தி பண்ணி அரேபியர்களால் கற்றுக்கொள்ளப்பட்டு இந்தியாவுக்கு வந்துச்சு. அடுத்து கர்கானாக்கள் இவங்க வந்து சுல்தானுக்கு வந்து பொருட்கள் வந்து அனுப்பி வச்சாங்க. அதுவும் தங்கம், வெள்ளி போன்ற பொருட்கள் வந்து சுல்தானுக்கு கொடுத்தாங்க. 14வது நூற்றாண்டில் சைனாவில் வந்து ஸ்பின்னிங் வீல் கண்டுபிடிக்கப்பட்டு இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அடுத்து டெல்லி சுல்தானோட கட்டடம் எதால் கட்டினாங்களாம் செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கலவை. டெல்லி சுல்தான்கள் காலத்தில் சாதி மற்றும் பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இந்தியாவோட சாதி முறையில் வந்து சுல்தான்கள் தலையிடவே இல்லை. அதாவது உயர் சாதியாகவே இருந்துச்சு, கீழ் சாதியாகவே இருந்துச்சு. டெல்லி சுல்தான்கள் வர முன்னாடி அடிமை முறை ஏற்கனவே இந்தியாவிலே இருந்துச்சு. பாலின வேறுபாடு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் பெண்கள் வந்து பர்தா அணியிற முறை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க.
அவங்க வந்து ஜனானா அப்படிங்கிற பெண்கள் தங்கும் விடுதியில தங்க வைக்கப்பட்டாங்க. ஆண்கள தொட்டுக்கிறதுக்கு எந்த ஒரு உரிமையும் அவங்களுக்கு கிடையாது. அதாவது கணவனை தவிர வேற எந்த ஆணையும் தொட்டுக்கொள்ள அவங்களுக்கு உரிமை கிடையாது. ஆனாலும் முஸ்லீம் பெண்கள் வந்து இந்து பெண்களோட சுதந்திரத்த கொஞ்சம் அனுபவிச்சாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சொத்துரிமை, மணவிலக்கு அதாவது டைவர்ஸ் வாங்குற உரிமையும் அவங்களுக்கு இருந்துச்சு. உடன்கட்டை ஏறும் பழக்கம் வந்து முஸ்லீம் பெண்கள்ல இல்ல. ஆனா வந்து பலதார முறையும், அவங்களுக்கு வந்து கல்வி முறையும் மறுக்கப்பட்டுச்சு. இதே இந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா, சில ராஜபுட் குடும்பத்தில வந்து உடன்கட்டை ஏறும் முறை இருந்துச்சு. சதி இருந்துச்சு. இன்ஃபான்டிசைட் சிசுக்கொலை இருந்துச்சு. அவங்களுக்கும் வந்து கல்வி கற்கும் வாய்ப்பு வந்து குடுக்கல. இந்துஸ்ல வந்து ஆண்களுக்கு கீழ தான் பெண்கள் இருக்கணும் அப்படின்னு நெறைய கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க. அடிமை முறையில பார்த்தீங்கன்னா, சுல்தான் ஃபிரோஸ் துக்ளக் வந்து 1,80,000 அடிமைகள் வச்சிருந்தாரு. அதில 12,000 பேர் வந்து கைவினைஞர்களா இருந்தாங்க. அதாவது ஆர்டிசியன்ஸ். அந்த ஃபிரோஸ் துக்ளக்கோட தளபதி கான் ஜஹன் மக்பல் வந்து 2,000 பெண் அடிமைகள வச்சிருந்ததா சொல்றாங்க. டெல்லி சுல்தான்கள் காலத்தில வந்து இந்துக்களுக்கு வந்து பாதுகாக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிற பட்டத்த குடுத்தாங்க. அதுக்கு பேர் ஜிம்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அவங்களுக்கு வந்து ஜிஸ்யாங்கிற வரி வந்து கட்டணும். ஜிஸ்யாங்கிறது ஃபர்ஸ்ட்டு வந்து நிலவரியா வாங்கப்பட்டு, பிறகு அவங்களுக்கு வந்து கட்டாய வரையா நிலவரியிலேருந்து பிரிச்சு கட்டாய வரியா வாங்குனாங்க. டெல்லி சுல்தான் கால கல்வி, எஜுகேஷன் பத்தி பார்த்தோம்னா, இஸ்லாமிக் வேர்ல்டு எஜுகேஷன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதாவது இஸ்லாமிய உலக கல்வி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கு அடிப்படையா இருந்தது மக்தப். இங்க வந்து ஒரே ஒரு ஆசிரியர் வந்து ஒரு 10, 15 பசங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாரு. அடுத்து அத தாண்டி ஹையர் எஜுகேஷன் வந்து மதராஸா. மதராஸா வந்து 11வது நூற்றாண்டிலேயே ஈரான் மற்றும் மத்திய ஆசியால தோன்றிட்டு. அங்க பார்த்தீங்கன்னா, விடுதி, நூலகம், பள்ளிகள் எல்லாமே இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபிரோஸ் துக்ளக் வந்து டெல்லியில வந்து நெறைய மசூதி கட்டினாரு. அங்க வந்து குரான் பத்தி, குரான் உரை, இறை தூதரின் வாக்குகள், இஸ்லாமிய சட்டங்கள் வந்து ஃபிக்ன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே கற்றுக்கொள்ளப்பட்டது. சிக்கந்தர் லோடி வந்து எல்லா நகரத்திலயும் இருக்கிற மக்தப்லயும், மதராஸ்லயும் வந்து ஆசிரியர்களை நியமிச்சாரு. டெல்லி சுல்தானோட ஹிஸ்டோரியோகிராஃபி அதாவது வரலாற்றியல் பத்தி பார்த்தோம்னா, சச்நாமா அப்படிங்கிற புக் வந்து இருக்குது. வரலாற்று புக்கு. இது வந்து சிந்து மேல அரேபிய படையெடுப்ப பத்தி சொல்லுது. இது வந்து 9ஆம் நூற்றாண்டுல பெர்சிய மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, 1260ல மின்ஹஜ் சிராஜ் அப்படிங்கிறவர் வந்து தபகத் நஸ்ரி அப்படிங்கிற வரலாற்று நூல எழுதியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தான் காலத்தில சூஃபிசம் அப்படிங்கிற ஒரு பிரிவு வந்து தோன்றுச்சு. இது வந்து இஸ்லாமை சேர்ந்த ஒரு பிரிவு தான். 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டுல வந்து இது ரொம்ப புகழ்ல இருந்துச்சு. இங்கேயும் சூபிலயும் 2 பிரிவு. ஒண்ணு வந்து சராவதி, இன்னொன்னு வந்து சிஷ்டி. சராவதி வந்து முல்தான்ல வந்து மையம் கொண்டது. சிஷ்டி வந்து டெல்லியில இருக்குது. முக்கியமான சூஃபி துறவிகள்னு பார்த்தீங்கன்னா, சைக் நிசாமுதீன், இப்ன் அல் அரபி, ஜலாலுதீன் ரூமி. இவர் வந்து நம்ம தமிழ் புக்ல படிச்சிருக்கலாம். அப்துர் ரஹ்மான் ஜமி. இவரும் தமிழ் புக்ல இருக்குது. அஸ்ரப் ஜஹாங்கீர் சிம்ரனி. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சூஃபிசத்த பரப்புன முக்கியமான துறவிகளா சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கலிஃபாக்கள், கலிபேட் அப்படிங்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, முகமது நபியோட வாரிசுன்னு சொல்றாங்க. சக்சஸர் ஆஃப் ப்ராஃபட் முகமது. இவங்க வந்து முகமது நபிக்கு பிறகு வந்த வாரிசுகள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து மத உரிமைகள் மற்றும் குடியுரிமைகள்ல ரொம்ப அதிகாரம் செலுத்தி வந்தாங்க. 1258ல பாக்தாத் நகரை மங்கோலியர்கள் வந்து கைப்பற்றும் வரை காலிஃபாக்கள் அங்க ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எகிப்தில 1516, 17ல ஆட்டோமன்கள் அப்படிங்கிறவங்க ஆட்சி செய்து வர கலீஃபாக்கள் எகிப்த ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமனிய சுல்தான்கள் வந்து அந்த கலீஃபா அப்படிங்கிற பதவிய அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கலீஃபாக்கள் வந்து உலகமுள்ள உள்ள முஸ்லீம்களுக்கு தலைவர்களா இருந்தாங்க. ஆட்டோமனிய சுல்தான் வந்தப்புறம் அவங்க தான் உலகம் ஃபுல்லா உள்ள முஸ்லீம்களுக்கு தலைவரா இருந்தாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா, 1920ல வந்து முதலாம் உலகப் போர் முடிஞ்ச பிறகு முஸ்தபா கமால் அத்துதர்கின் அப்படிங்கிறவர் வந்து துருக்கியில குடியரசு ஆட்சி கொண்டு வந்த பிறகு அந்த ஆட்டோமனிய சுல்தான் பதவியும் முடிவுக்கு வந்துட்டு. அடுத்து டெல்லி சுல்தான்கள் காலத்தில வந்த இசைக்கலை பத்தி பார்ப்போம். புதுசா வந்த இசைக்கருவிகள் பார்த்தீங்கன்னா, ரபாப் மற்றும் சாராங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அமீர் குஸ்ரு வந்து புது புது ராகங்கள் வெளியிட்டாரு. கோரா மற்றும் சனம்னு அத சொல்லுவாங்க. கவ்வாலிஸ் அப்படிங்கிற புது வகையான லைட் மியூசிக்க வந்து அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அந்த கவ்வாலிஸ் அப்படிங்கிறது வந்து பிளெண்ட் ஆஃப் ஹிந்துஸ் அண்ட் ஈரான் சிஸ்டம். இந்துஸ், ஈரான் முறையும் சேர்ந்து தான் இருந்துச்சு. அப்புறம் அமீர் குஸ்ரு வந்து இன்வென்ஷன் ஆஃப் சித்தார கண்டுபிடிச்சாரு. ஃபிரோஸ் துக்ளக் புக் ஆட்சி காலத்தில பார்த்தீங்கன்னா, ராக் தர்பன் அப்படிங்கிற இந்திய மியூசிக் புக் வந்து பெர்சிய மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. டெல்லி சுல்தான்கள் காலத்தில பீர் போதன் அப்படிங்கிற மிகப்பெரிய சூஃபி ஞானி இருந்தாரு. இவர் வந்து ஒரு பெரிய மியூசிஷியன், இசைஞர், அதாவது இசைக்கலைஞர்.
அடுத்து குவாலியரை சேர்ந்த ராஜா மான்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் லவ்வராக இருந்தார். அவரோட மிகப்பெரிய கிரேட் மியூசிக்கல் ஒர்க் என்னென்னா மன் கட்டுகாத். அடுத்து ஜலாலுதீன் ஆட்சி காலத்தில் வந்து மியூசிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அதில் ஒருத்தர் வந்து இசைக்கலைஞர் பெரிய ஆளாக இருந்தார், நுஸ்ரத் காட்டன். அடுத்து டான்சர் நடனக்கலை இயக்குனராக இருந்தவர் வந்து மீர் அப்ரோஸ். டெல்லி சுல்தானோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் கலை மற்றும் கட்டிடக்கலை பார்த்தோம்னா டர்க்கிஷ் இன்ட்ரடியூஸ் ஆர்ச்சஸ், டோம்ஸ், லாஃப்டி டவர்ஸ், மினார்ஸ். அதாவது துருக்கியர்கள் வந்து வளைவு, கவிகை, நிவரைகள், சுண்ணாம்பு கலவை பயன்பாடு, சராசானிக் கலையை வந்து இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. டெக்கரேஷனில் பார்த்தீங்கன்னா அரேபிய எழுத்துக்களை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பளிங்கு கற்கள், அதாவது கட்டடம் கட்டும்போது பளிங்கு கற்கள் பயன்படுத்தினாங்க. அது வந்து சிகப்பு, சாம்பல் மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சு. அதிகபட்சமாக ஹிந்து கோயிலை வந்து மசூதியாக மாற்றினாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குவாத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் விஷ்ணு கோயிலாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து அது சமண கோயிலாக இருந்துச்சு. சமண கோயிலாக இருந்து விஷ்ணு கோயிலாக மாறிச்சு. விஷ்ணு கோயிலாக இருந்து மசூதியாக மாறிட்டு. அடுத்து அத்கை தின்கா ஜோப்ரா அப்படிங்கிற சமண கோயிலையும் மாற்றிட்டாங்க. அடுத்து அலாவுதீன் காலத்தில் கட்டின அலாய் தர்வாசா அப்படிங்கிற கட்டடம் வந்து குதுப்மினாரின் நுழைவாயிலாக இருக்குது. கியாசுதீன் துக்ளக்கும் முகமது பின் துக்ளக்கும் துக்ளக்காபாத்தில் ஒரு செயற்கை ஏரியை கட்டினாங்க. ஃபிரோஸ் துக்ளக் வந்து ஹவுஸ் காஸ் அப்படின்னு ஒரு கட்டடத்தை கட்டியிருக்காரு. ஃபிரோஸ் துக்ளக் பார்த்திங்கன்னா நிறையவே கட்டியிருக்காரு. டெல்லியில் வந்து கோட்லா கோட்டை, கோட்லா ஃபோர்ட் அப்படின்னும் கட்டியிருக்காரு. அப்புறம் லோடி காலத்தில் வந்து முக்கியமான கட்டடக்கலை இல்லைன்னா லோடி தோட்டம்னு சொல்லுவாங்க. அடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான் காலத்தில் உள்ள லிட்ரேச்சர் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இலக்கியம், அரேபிய மற்றும் பெர்சிய மொழியில் இலக்கியங்கள் இருந்துச்சு. முக்கியமான இலக்கிய ஆசிரியர் பார்த்திங்கன்னா அமீர் குஸ்ரவ். இவர் வந்து ஒரு பெர்சிய எழுத்தாளர். இவர் வந்து நூய் சுஃபூர் அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்காரு. இதில் வந்து தன்னை வந்து இந்தியன் என்பதில் பெருமை கொள்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் 9 வானம்னு சொல்லுவாங்க, அதாவது 9 ஸ்கைஸ். அடுத்து சபகத் ஐ ஹிந்த், அதாவது இந்திய கலை அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அடுத்து கசைன் உல் ஃபுட்டுக், இதில் வந்து அலாவுதீனோட போர் வெற்றிகளை பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்து துக்ளக் நாமா, இது வந்து கியாசுதீன் துக்ளக் வந்து அவரோட எழுச்சியை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து சியா நக்சாபி அப்படிங்கிற எழுத்தாளர் வந்து சமஸ்கிருத கதைகளை வந்து பெர்சிய மொழியில் மொழிபெயர்த்தார். அதாவது ஃபஸ்ட்டு சமஸ்கிருதத்தில் கதையை வந்து அவர் பெர்சிய மொழியில் மொழிபெயர்த்தார். இந்த காலத்தில் வந்து ராஜ தரங்கணி அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து கல்கனர் எழுதினார். இது வந்து காஷ்மீரோட வரலாற்றை சொல்லுது. காஷ்மீர் மன்னராக இருந்தவர் வந்து ஜெயின் உல் அபிதீன் அப்படிங்கிற மன்னர் வந்து ஆட்சி செய்யும்போது அவரோட வரலாற்றை வந்து சொல்லுது. அடுத்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற கவிஞர் வந்து ஜியாவுதீன் பாரணி. இவர் வந்து பால்பன் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தார். இவர் வந்து மாஸ்டர் ஆஃப் பெர்சியன் ப்ரோஸ், பாரசீக உரைநடையின் ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அப்துல் மாலிக் இஸ்லாமி, இவர் வந்து ஃபுத்து உஸ் சுலாத்தின் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. அடுத்து ஃபக்ருதீன் கவாஸ், இது வந்து ஃபரங்கி கவாத் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. அடுத்து மஹமத் சத்யாபடி அப்படிங்கிறவர் வந்து மித்தஃபுல் ஃபுசோதா அப்படிங்கிற புக்கு எழுதியிருக்காரு. புக்கு பார்த்திங்கன்னா வாயிலே நிலைமண்டுக்கு எழுதி வச்சு படிச்சுடுங்க, அப்போ தானே வரும். ஜியா நக்சபி அப்படிங்கிறவர் வந்து கிளி நூல், அதாவது துதி நமக அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா துதி நமக, புக் ஆஃப் பேரட்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்ரீவரா அப்படிங்கிறவர் வந்து கதா கவுடுக அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூசுப் மற்றும் ஜுலைக்காவோட காதல் பாடல் வந்து இருக்குது. அடுத்து பட்டாவதாரா அப்படிங்கிறவர் வந்து ஜைன விலாஸ் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. இது வந்து காஷ்மீர் அரசர்களோட வரலாறை சொல்லுது. அடுத்து பார்த்தோம்னா 1276ஆம் ஆண்டு எழுதின கல்வெட்டில் பார்த்திங்கன்னா பால்பன் ஆட்சியில் வந்து விஷ்ணு பகவான் வந்து எந்த கவலையும் இல்லாமல் பார்க்கடலில் தூங்குகிறார் அப்படின்னு சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்கள் காலத்தோட ஆட்சி மற்றும் நிர்வாகம், கலை, கட்டிடக்கலை எல்லாமே முடிஞ்சுது. இதில் ஏதாவது மிஸ் ஆயிருந்துன்னா பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஏன்ஷியன்ட் இந்தியாவில் புக்ஸ் அண்டு மினிஸ்டர்கள் எல்லாமே தனியாக வீடியோ நான் போட்டிருக்கேன், அதில் பார்த்து தெரிஞ்சுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே வந்து சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான், இப்போ இந்த 3ஐயும் பார்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து ஏற்கனவே சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள் பார்த்தாச்சு. இப்போ டெல்லி சுல்தான்களும் பார்த்தாச்சு. இந்த 3ஐயும் நல்லா படிச்சுடுங்க. நாளைக்கு இந்த 3லேருந்தும் டெஸ்ட்டு, 3லேயும் இருந்து கொஸ்டின் கொண்டு வரேன். நாம் இப்போவே கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண பழகிடுவோம். ஸோ இந்த 3ஐயும் நல்லா படிச்சுடுங்க. தேங்க்யூ.